எடப்பாடி பழனிசாமி 3 வருஷம் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டது சாமர்த்தியமானவர். ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து பதவி விலகும் பதவி விலகும் சொல்லிட்டு இருந்தாலும் ஆட்சியை ஃபுல்லா முழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்ட வேண்டிய இடத்தெல்லாம் பாராட்டிடலாம். அதற்கப்புறம் திமுகவோட ஆட்சி ஆரம்பிக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்து எஃபெக்டிவா வந்து அவர் செயல்படலையோ அப்படிங்கிறதா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடர் என்னைக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தாங்க வீக்கா இருக்காங்க, தன்னுடைய அமைப்பு கட்சி வீக்கா இருக்குன்றத வெளில காட்டிக்க கூடாது. தன்னை ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறாரு. பட் கட்சி வீக்கா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அம்பலப்பட்டு போயிருக்கு. அது அவங்களோட ஐடி விங்கா இருந்தாலும் சரி. அவருடைய பிரச்சாரத்தை தாண்டி இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து உத்வேகமா எதுவுமே வந்து நடக்கல. பல கட்சிகள் உள்ள கொண்டு வருது, அந்த கூட்டணியை வலுப்படுத்துறது பெருசு. இல்ல திமுக கூட்டணியில இருந்து யாராவது ஒரு கட்சி உருவாருது, எதுவுமே பண்ணல. அதற்கு முத்தாய்ப்பா வந்து பாத்தீங்களா கொடி பறக்குது அப்படிங்கிறாரு. சோ வெற்றி தானே வந்து வேற வழியே இல்லாம எடப்பாடியோட மடியில அமர்ந்த ஒழிய அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கிற விஷயங்கள் பார்த்தா நிறைய அவங்களுக்கு ஃபேவரபிளாவும் நடக்க மாட்டேங்குது. நடக்கிறது எல்லாமே இல்ல. ஆமா, நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போறாங்க. அப்புறம் விஜய் உள்ள வராரு. இந்த மாதிரியான சிக்கல்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் விஜய் சிக்கல்ல மாட்டும் போது இவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். விஜய் அது ஒரு நல்ல கேம்பிளா நான் பார்த்தேன். உங்களுக்கே அது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு சார்? இப்ப விஜயால யாருக்கு டேமேஜ்? 4 கார்னர் ஃபைட்டால யாருக்கு டேமேஜ்? அதிமுக. நீங்க சொன்ன அந்த லாஜிக் படி பார்த்தா அதிமுகவுக்கு டேமேஜ். இது அதிமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் அதிமுக விஜய கூட்டணியில கொண்டு ட்ரை பண்றாங்க. திமுக சீண்டவே இல்ல தெரியுது. விஜய் தனியா இருந்தா நமக்கு தான் டேமேஜ்னு தெரியுது. அதனாலதான் உள்ள கொண்டு வர நீங்க ட்ரை பண்றீங்க. இப்ப இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர் விஜய். அவர் என்ன பண்றாரு? இப்ப ஒரு சிக்கல்ல போய் மாட்டுறாரு. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு சிக்கல்ல போய் மாட்டும் போது நீங்க என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், தள்ளி நின்றணும். ஆமா, சரி, அவர் இந்த சிக்கல்ல மாட்டும் போது பலவீனம் தான் படுவார். நான் சொல்றது பொலிட்டிக்கா, அது பர்சனலா நான் சொல்றேன், பொலிட்டிக்கலா. சோ நீங்க பொலிட்டிக்கலா அவர் சிக்கல்ல மாட்டிருக்காருன்னா வேடிக்கை தானே பார்க்கணும். அதான் நெப்போலியன் ஒன்று சொல்லுவார்ல, when your enemy is busy making mistakes, it's bad manners to disturb him. சோ குவைட்டா உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டிவிகே காரங்களே களத்துல வந்து டிஃபெண்ட் பண்ணல. டிவிகேவை எல்லாம் எஸ்கேப். அவங்களோட மெயின் லீடர்ஷிப் எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு யாருமே வெளில வரல. இவங்க பிஜேபியும் அதிமுகவும் உட்காந்துட்டு டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்ப இந்த பிரச்சனைல இருந்து நீங்க காப்பாத்தி விட்டீங்க டிவிகேவை. இப்ப டிவிகே என்ன பண்றாங்க? மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, டாடா கட்டிட்டு போயிட்டாங்க. சோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது நீங்க ஏற்படுத்தின வாய்ப்பு கூட இல்ல, இயற்கையா டிவிகேவை சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. நீங்க சும்மா விட்டு அவங்களே வீக் ஆவாங்க, நீங்க போய் அவங்களை சப்போர்ட் பண்றீங்க. சோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய 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 ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க கேடஸ் மத்தியில, நான் சொல்றது மக்கள் மத்தியில இல்ல, உங்க கேடஸ் மத்தியில உங்க மேல நம்பிக்கை போகும். ஏன்னா கேடஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம தலைவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்பா, அவருக்கு எல்லாமே தெரியும்பா, அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருப்பாருப்பா. பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது, ஆனா ரிசல்ட் பாரு நம்ம பார்க்க வெயிட் பண்ணி இருந்திருப்போம். ஆமா, தொண்டர்கள் அதை எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் யூஸ் பண்ணும்போது தொண்டர்களுக்கு வந்து என்ன சொதப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரிதான் தோணும். திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவா ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இபிஎஸ் பவர்ல இருக்கும்போது இல்ல இவரோட ஆட்சி சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும், இவரால மேனேஜ் பண்ணவே முடியாது, கொலாப்ஸ் ஆயிரும் பாருங்க, வந்தவரால எப்படி ஒரு லீடரா அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் வீக்கா இருக்காரு, அதிமுக வீக்கா இருக்குன்ற இமேஜை கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குது, பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க, அவங்க கம்ப்ளீட்டா கட்சியை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இபிஎஸும் ஓபிஎஸும் சண்டை போடுறாங்க, கட்சி உடைய போகுது, இது எதுவுமே நடக்கல. ஆனா இதெல்லாம் நீங்க நல்லா பிளாஷ்பேக் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா, பிரைம் டைம் டிபேட்ல இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு 3-4 இயர்ஸா இதான் நடந்துட்டு இருந்தது. சோ நேச்சுரலா அவங்க என்ன மாதிரியான தோற்றத்தை கிரியேட் பண்றாங்கன்னா, அதிமுக கட்சி வீக்கா இருக்கு, இபிஎஸ் வீக்கா இருக்காரு, நிறைய பேருக்கு அதிருப்தி, ஆமா கட்சி ரெண்டா உடைய போகுது, இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை திமுகவால கிரியேட் பண்ண முடிஞ்சது. இப்பவும் பாருங்க, ரெகுலரா அதிமுக இருந்து ஆட்களை ஒவ்வொன்னா எடுக்கிறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஒருக்கா யாராவது தூக்குவாங்க. மைத்ரேயன் போனாரு, அதுக்கப்புறம் பாண்டியன் போனாரு. இப்படி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதிமுக வீக்கா இருக்குங்க. அப்புறம் டிவிகே இவரு செங்கோட்டையன் போனாரு. இந்த நரேட்டிவை ஒரு 5 years பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கலந்து போயிட்டே இருக்காங்கல்ல. ஆமா, ஒருத்தர் கலந்து போயாச்சுன்னா அப்புறம் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஆமா ஏன் போனார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கப்புறம் லைவ் எல்லாம் போடுவாங்க. அவர் காருக்குள் ஏறினார், காரை விட்டு இறங்கினார், அங்கே போனார், இங்கே வந்தாருன்ட்டே இருப்பாங்க. சோ இந்த விஷயத்த திமுகனால பண்ண முடியுது. இதை இன்னும் அதிமுகவால முறியடிக்க முடியல. இந்த விஷயம் இப்ப வரைக்கும் அது சிக்கலா தான் இருக்கு. இப்பவும் பாருங்க, கொஞ்சம் மீண்டு வரலான்னு வரும்போது ஏதோ ஒண்ணு அடி விழுந்துகிட்டே இருக்கு.
எழுந்து நிக்க முடியல. நீங்க ஒண்ணு பாருங்க, இப்ப இபிஎஸ் வந்து ஒரு 4 months கேம்பெயின் போனார், சுற்றுப்பயணம் போனார், எல்லா தொகுதியும் நல்ல கும்பல் எல்லாம் ஓகே. மீடியால என்ன பிரசன்ஸ் இருந்தது? இப்ப நீங்களும் நானும் மீடியால இருக்கோம், அதனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஆனா ஜெனரல் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க, இபிஎஸ் ஓட அந்த கேம்பெயினுக்கு என்ன கவரேஜ் கிடைச்சது? சோ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் சிக்கலா தான் இருக்கு அதிமுகவுக்கு. அது போக இப்ப செங்கோட்டையனை எடுத்திருக்காங்க, டிவிக்கே கொஞ்சம் வேற சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. டிவிகே ஃபேக்டர் பெரிய ஒரு டேமேஜிங் ஃபேக்டர் தான் இபிஎஸ்க்கு. ஓகே. சோ அதனால இபிஎஸ் அவர்களுக்கு வெளில வர முடியல. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், இபிஎஸ் அவர்களோட இந்த செட்பேக்ஸோ ஃபெயிலியர்ஸோ இருக்குல்ல, இதுக்கு காரணம் இபிஎஸ் மட்டும் தான் நான் சொல்ல மாட்டேன். வேற என்ன? புற சூழலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் ரொம்ப மாறிடுச்சு தமிழ்நாட்டுல. என்டிகே 1% இருந்து 8% மாறி வளர்ந்துருக்காங்க. இது இபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அந்த கட்சி வளர்ந்துட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா என்டிகே உடைக்கிறாங்க. காலத்துல இந்த கட்சியோட வளர்ச்சியின் தேவை இருந்திருக்கு, அதனால நடந்திருக்கு. கரெக்ட். தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுது, வளருது. சோ இங்க சொசைட்டில சேஞ்சஸ் நடக்குது. அப்ப ஏடிஎம்கே ஓட்ஸ் உடையுது, நிறைய என்டிகே கிட்ட போகுது. அப்புறம் இன்னொரு சைடுல பார்த்தோம்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஒரு 3% ஓட்ல இருந்து இன்னைக்கு 10 வளர்ந்துட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். இந்த எலெக்ஷன்ல டேமேஜ் இல்ல, ஓகே வந்துட்டாங்க. சோ இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, பிராமின்ஸும் பார்த்தோம்னா பிஜேபிக்கு போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிராமின் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் இருந்தது. ஆமா. பிராமின்ஸ் என்னன்னா அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான கம்யூனிட்டி. அவங்க இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ்ம்பாங்கல்ல, அறிவுஜீவிகள் நிறைய பேர் பிராமின்ஸ் இருப்பாங்க. மீடியால அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். சோ பிராமின்ஸ் வெளியேறும்போது அந்த சிக்கலும் உங்களுக்கு வருது. ஏன்னா வெளியேறும்போது அவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த லாபி அங்க போயிருது. ஆமா. சோ உங்களுக்கு அந்த சிக்கலும் ஏற்படுது. இப்ப புதுசா டிவிகேன்ற புது ஃபோர்ஸ் ஒண்ணு. அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸும் போயாச்சு. முக்குளத்தோரோட ஓட்ஸும் கொஞ்சம் கம்மியான மாதிரியான ஒரு பின்பம். உண்மை அது. உண்மைதான். ஆமா, உண்மைதான். டேமேஜஸ். ராமநாதபுரம்ல யாரு ஓபிஎஸ் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. பலாப்பழ சிம்பல் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. டிடிவி 2.5% ஓட்டு. தஞ்சாவூர்ல, அப்புறம் கோவில்பட்டியில 50,000 ஓட்டு வாங்கினாரு டிடிவி. தஞ்சாவூர்ல, அப்புறம் இங்க தென்காசியில, சவுத்ல நிறைய பகுதிகளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிவகங்கை இங்கெல்லாம் டிடிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ உங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டும் கையை விட்டு போயிருக்கு. இப்ப இந்த டேமேஜ் எல்லாத்தையும் மீறி நீங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா நீங்க திருப்பி ஜெயலலிதா மாதிரி ஆயிடலாம். ஓ, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அதுல ஒரு சந்தேகம் இல்ல. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஜெயலலிதா அவர்களை போல நீங்களும் அன்குவெஸ்ஷனபிள் பவர் கட்சிக்குள்ள இருக்கும். ஏடிஎம்கேல யோசிக்காம உங்க கையில பவரை கொடுத்துருவாங்க. நீங்க வெற்றியை மட்டும் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காம உங்ககிட்ட பவர் கொடுப்பாங்க. ஆனா வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி, ஒரு ஹைபோதெட்டிக்கலா பேசலாம். ஒரு வேலை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா மாதிரியான பவருக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு மேல பாஜக அதிமுகவை தொடர்ந்து ஒரு நிம்மதியான ஆட்சி செய்ய விடுமா, இல்ல கட்சியை உடைக்குமா? அப்ப இப்ப இருக்கிற மாதிரி டாமினண்டா பாஜகவில் இருக்க முடியாது. இப்ப சிம்பிள், நீங்களே ஹிஸ்டரியில எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? ஜெயலலிதா அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர லீடர்ஸ் ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல, லீடர் ஸ்ட்ராங்கா இல்ல. சோ பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகுது. சோ ஜெயலலிதா மாதிரி இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆகிறாருன்னா பாஜக இன்ஃபுளுன்ஸ் நேச்சுரலா கம்மியாயிடும். ஜெயலலிதா பீரியட்ல பாஜக இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்பயும் இருந்திருக்கும், ஆனா கம்மியா இருந்திருக்கும். அதே மாதிரி கம்மியாயிரும். பட் ஒன்ஸ் அதிமுக ஜெயிச்சாங்கன்ற பட்சத்துல எம்எல்ஏக்களை வாங்குறதா இருக்கட்டும், சில பேரை வெளியே வைக்கிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருந்தே கிளர்ச்சியை எழுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு? நம்மளால விட்டு அவங்க எம்எல்ஏ வாங்கிடுவாங்க. நம்மளால ஏன் வாங்காம இருக்காங்கன்னா, வேஸ்ட், அவங்க எம்எல்ஏ வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு வச்சேதான் கொஞ்சம் காரியமா சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன்ஸ் பாஜக காரங்களை விட நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பணக்கார பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம். சோ அதனால ஏழை வீட்டுக்காரங்க பணக்கார வீட்டுக்காரங்கள விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. மத்தியில பவர்ல இருக்காங்களே, பவர்ல இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் பேர் மேபி வாங்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க ஒரு 50 சீட் உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு 20 பேர் நீங்க விலைக்கு வாங்கலாம். சரி. ஆனா நீங்க 0 இருக்கீங்கன்னா நீங்க யாரை விலைக்கு வாங்குவீங்க? நீங்க இப்ப ஓகே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஓரளவுக்கு ஒரு 90% பவரை பிடிக்கலான்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டா 10% நம்ம பிடிச்சி பவருக்கு வந்துடலாம். அது நீங்க போடலாம். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருக்கீங்க? வேர் டு யூ ஸ்டாண்ட்னு பார்த்தா எங்க இருக்கீங்க? பிரசன்ஸே இல்ல. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இந்த பையிங் எல்லாம், பையிங் ஸ்ப்ரீம் வாங்கலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சோ அதுக்கான ஸ்பேஸ் இங்க இல்ல. அதான் சிக்கல். ஓகே, தனியா எதிர்கொண்டு இருக்கணுமோ? பாஜக கூட சேராம எடப்பாடி அவர்கள் தனியா எதிர்கொண்டு இருக்கலாம். நீங்க மாதிரி அப்படி அது ஒரு குட் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல கூட்டணி வச்சது கரெக்ட் தான். ஏன் பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா பாஜகவுக்கு நல்லது இல்ல லாங் ரன்ல. ஆனா இபிஎஸ் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் இல்ல. அப்புறம் என்டிகே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்றாங்க. என்டிகேவோட
கூட்டணி வைக்க முயற்சி பண்றாங்க அதிமுக, அது ஒர்க் அவுட் ஆகல. டிவிக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாங்க, அங்கேயும் கூட்டணி வைக்க முயற்சி பண்றாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பிளஸ் நீங்க சொல்றீங்க பாஜக கூட சேர்ந்தது அதிமுகவுக்கு 5-10% ஓட்டு இப்ப உள்ள வருது இல்ல, கன்சாலிடேட் ஆகுதுல்ல. ஓகே, இல்லாட்டி இந்த ஓட்டு உங்களுக்கு உடையும் இல்ல, என்டிகே ஓட்ஸ் உடையுது, டிவிகே ஓட்ஸ் உடையுது, மைனாரிட்டி ஓட்ஸ் உடையுது, முக்குளத்தூர் ஓட்டு உடையுது. டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க பிஜேபி. ஆமா, வேற வழியே இல்லல்ல. சோ மினிமம் குறைஞ்சது இந்த 5% ஓட்டு அது உள்ள கொண்டு வரலாம்ல. பிஜேபி தனியா இருந்ததுன்னா 21 ஸ்ட்ராட்டஜியை திமுக யூஸ் பண்ணுவாங்க. சோ மேட் ஃபார் ஈச் அதர் தானா இப்போதைக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு இப்ப பிரஷர், எக்ஸ்டர்னல் பிரஷர்லாம் நான் பார்க்கல. இது ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு டிசிஷன் தான். அவங்களுக்கு பாஜக தேவை இந்த எலெக்ஷன்ல. பாஜக இல்லைன்னா இன்னும் நிறைய ஓட் ஸ்பிளிட் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரா 5% ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா கொங்கு பகுதியில தோத்துருவாங்க. இப்ப கொங்கு பகுதியில எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே சேரும் போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது. ஷார்ட் நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம கொங்கு பகுதியில அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற பகுதியில் நம்ம சொல்ல முடியாது. தனித்தனி நின்னாங்கன்னா கொங்கு பகுதியில நம்ம கேள்விக்குறி ஆயிடும். ஒரு சைடுல விஜய் பிரிப்பாரு, இன்னொரு சைடுல பிஜேபி பிரிச்சாங்கன்னா என்ன ஆகும்? திமுக ஜெயிச்சிடும், ஈஸியா ஜெயிப்பாங்க, கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. 24 மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த அலையன்ஸ் வைக்கிறதுன்றது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். வேற வழி கிடையாது, ஆப்ஷனே இல்ல. வேற எதுவுமே இல்லன்றப்போ சூஸ் பண்ணியாகணும். ஏன்னா இப்ப நீங்க அலையன்ஸ் வைக்கலன்னா உங்களுக்கு என்ன லாபம்? அதுல எதுவுமே இல்ல. மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படி வராது? எதுவும் சேஞ்ச் ஆயிருக்காது. 24ல அலையன்ஸ் வைக்கல, மைனாரிட்டி ஓட்ஸ் ஷிஃப்ட் ஆகலையே ஏடிஎம்கேவுக்கு. அவங்க ஏடிஎம்கேவை நம்புறதா இல்ல. நான் சொன்ன மாதிரி அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் காங்கிரஸ்ல இருந்து வருது. புரியுது. காங்கிரஸ் கூட வச்சிருக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ். ஆமா, ஓகே. சோ இப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணியை முறித்து காங்கிரஸ் பார்ட்டியோட கூட்டணி வச்சா மேபி ஷிஃப்ட் ஆகலாம். காங்கிரஸ் பார்ட்டியோட ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா மேபி ஷிஃப்ட் ஆகலாம். பட் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப தூரமா இருக்கு. நினைச்சு வேணா பாக்கலாங்கிற மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா என்கிட்ட பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க, சில பேர் ரொம்ப நியூட்ரலா இருக்கவங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இப்படியே போச்சுன்னா எலெக்ஷனை சந்திச்சாங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் வைக்கிறது இன்னைக்கு வச்சாங்கன்னா திமுக தான் திருப்பியும் ஜெயிக்கும் ஆனா ஸ்லைட் மார்ஜின் சொல்றாங்க. சோ கேப்ரியல் அவர்கள் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னோட விருப்பம் என்னன்னா ஒரு பேலன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு ஜெயிச்சாங்க. அதுவும் திமுக கையில 2 times பவர் கண்டினியூஸா கிடைக்குதுன்றது நல்லது இல்லைன்றது என்னோட பார்வை. ஏன்னா அது அவங்களாலே நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கே நடந்தது இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்ல, நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடந்தது இல்ல. திமுக பொறுத்தவரை என்னன்னா அதிமுகவுக்கு டாப் டவுன் அப்ரோச் இருக்கும். மேல பவர் அதிகமா இருக்கும், கீழே இருக்கவங்க அட்டென்ஷன்ல இருப்பாங்க, சொல்றதை கேட்பாங்க. திமுகவை பொறுத்தவரை மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். ஒரு ஏரியால கவுன்சிலரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மாவட்ட செயலரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா, எல்லாரும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா, நான்லாம் பாத்திருக்கேன், சில கவுன்சிலர் வீட்டுல குதிரையெல்லாம் வச்சிருப்பாங்க, 2 ஸ்கார்பியோ நிக்கும், பயங்கர கெத்தா இருப்பாங்க. சோ அவங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். 2 times கண்டினியூஸா ஜெயிச்சாங்கன்னா கீழே கொஞ்சம் அவங்க பவரை கொஞ்சம் அதிகமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்மள மாதிரி மீடியா பீப்புள் மேலாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாட்டுக்கு வந்து பேசி நம்ம பேசுறோம். மீடியா பீப்புளுக்குலாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா பேசுறதுக்கு. தொடர்ந்து லைக் ஒரு ஆளும் அரசாங்கம் 2வது வாட்டி, ஏன்னா நீங்க பாத்தீங்க எல்லா ஏஜென்சியுமே இன்னைக்கு பாஜக அப்சார்ப் ஆன மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா 3வது முறை அவங்க ஆட்சி தொடருது அப்படிங்கறதுனால பீக் ஆஃப் தர் பவர்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி 2ஆம் வாட்டி ஆட்சிக்கு வந்துட்டா பல பேருக்கு ஒரு உலகத்துல எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுன்னா இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னா அமெரிக்காவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற நிறைய ஃபோர்ஸஸ் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிரியேட் ஆகி உருவாகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்சல்யூட் பவர் மொனோபோலியை நோக்கி நீங்க போறீங்கன்னா நீங்க விட போறீங்கன்னு அர்த்தம். மொனோபோலின்றது ஃபைனல் ஸ்டேஜ். லெனினோட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் உண்டு, இம்பீரியலிசம் ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். சாரி, இம்பீரியலிசம் ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். சோ இம்பீரியலிசம் அந்த உச்சகட்ட அந்த ஒரு மொனோபோலி ஸ்டேஜ்ன்றது மேல கடைசில சோல் அத்தாரிட்டியா மாறிட்டாங்க. சோ அத இங்க பிசினஸ்ல இங்க கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு மொனோபோலிஸ்டிக்கா நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு போறீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ஃபோர்சஸ் இருக்கும்போது தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும் சொசைட்டில, ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கும். எல்லாரையும் நீங்க காலி பண்ணி நீங்க மட்டும் மேல இருக்கீங்கன்னா அடுத்து நீங்க எவ்வளவு போறீங்கன்னு அர்த்தம். சோ அதனால இப்ப என்ன மாதிரியான நாட்களுக்கு நான் இத அவங்க ஜெயிக்கலாம், அவங்க ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் நான் இதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். சொசைட்டி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் வழியா போய் நடக்கிறது நடந்தா ஆகணும். நானோ நீங்களோ யார் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. சொசைட்டியோட பியூட்டியே என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லியனர் நினைச்சாலும், உலகத்துல மிகப்பெரிய பொலிட்டிஷியன் நினைச்சாலும் அந்த சோசியல் சேஞ்செல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜெனரல் பிஹேவியர், சொசைட்டில ஒரு சேஞ்ச் நடந்தா ஆகும். மாற்றம் வருதுன்னா வந்துதான் ஆகும். அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு அந்த மாற்றம் வரணும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நடக்கட்டும். சரி, ஓகே, சரி, இப்படி வரும்.
ஒருவேளை திமுக தோத்துட்டாங்க, அந்த கட்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அந்த கட்சி? ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் திமுக தோத்துட்டாங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் பொலிட்டிக்ஸ். எப்பவும் மாதிரி யூஷுவல் பொலிட்டிக்ஸ் தான். இவங்க ஒரு இதை ஜெயிக்கிறது, அவங்க ஒரு இதை ஜெயிக்கிறது, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆயிரும். போராட்டங்கள்லாம் பார்க்கலாங்க. வரும், மீடியா ஆக்டிவா இருக்கும், ஆக்டிவிஸ்ட்லாம் ஆக்டிவ் ஆயிருவாங்க, சினிமாக்காரங்களாம் ஆக்டிவ் ஆயிருவாங்க. ஆக்டிங்ன்ற வேலையை மட்டும் இல்லாம எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சமூக அக்கறை எல்லாம் வந்துரும், எல்லாம் பண்ணுவாங்க. நல்லது, அதெல்லாம் நடக்கட்டும். ஆனா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மாற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக வீழ்ந்தா என்ன ஆகும்? மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும். அதிமுகக்குள்ளேயே அதிமுக தலைமை மேல ஒரு கேள்வி எழுப்பி எடப்பாடி அவர்கள் மாற்றப்படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்றப்படுறாரோ இல்லையோ, தமிழ்நாட்டுல கண்டினியூஸா 2 டைம்ஸ் அதிமுக தோக்கும் போது அதிமுகவால இனிமேல் திமுகவை தோக்கடிக்க முடியுமா அந்த கேள்வி வந்துடும் மக்களுக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா, திமுக எதிர்ப்பாளர்கள் வேற அரசியல் சக்திகளோட மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயும் விஜய் ஆக்டிவா இருந்தாருன்னா ஒருவேளை விஜய் பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு. விஜய் பக்கம் கொஞ்சம் பேர் போலாம், சீமானவர்கள் பக்கம் போலாம், பிஜேபி பக்கம் கொஞ்சம் பேர் போலாம். சோ அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஏற்கனவே ஒரு இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகுது பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திடும். நான் நினைச்சு கேட்டேன்னா வந்து இப்போ கனிமொழி இருக்காங்க, ஒருவேளை திமுக தோத்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு வீக்கா இருக்கும் போது டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமைக்கு உண்டான அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு வருமா? ஏன்னா இப்பவே நிறைய சீனியர்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது திமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே. அது பவர் இருக்குப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, நான் எப்படியா பவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. பட் பவர் இல்லை அப்படின்னா மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் ஹியூமன் டெண்டன்சி. அப்படி இருக்கிறப்போ கனிமொழி இதை சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு திமுகவுடைய தலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா உங்களோட தலைமையில் தான் தோத்துட்டீங்க, நீங்க உங்க ஆட்சியை சரியா நடத்தல அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெவால்ட்டை கிளப்பினா என்ன ஆகும்? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? வந்து எப்பவுமே ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போதுதான், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்டர்னலா நம்ம சண்டை போட்டுக்க மாட்டோம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கேர்ஃபுல்லான எக்ஸாம்பிளா சொல்லலாம் யோசிக்கிறேன். சரி, ஓகே, சிம்பிளா நானே சொல்றேனே, எது எக்ஸாம்பிள் இல்லாமலே போவோம். இப்ப நமக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்குன்னு வச்சுப்போம், நம்மளோட இருப்புக்கே பிரச்சனை இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் அழுத்தம் பயங்கரமா போடுறாங்க அப்படின்னா நானும் நீங்க சண்டை போட்டுக்க மாட்டோம். புரியுது. நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்கு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் வீக்கா இருக்கான், நம்ம மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா நம்ம 2 பேர்ல யார் ஸ்ட்ராங் அடி போட்டுப்போம். You have the luxury to fight. அப்படிதான் நம்ம போட்டுப்போம். சோ அப்ப திமுக செகண்ட் டைம் இப்ப தோக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்காது, அவங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் கொஞ்சம் இருக்கும். எதிர்கட்சியா இருக்கும் போது கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகுறது கஷ்டம். உங்க யூஎஸ்பி தான் என்ன. ஆமா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், சகிச்சு போக வேண்டியது இருக்கும். ரைட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம், நம்மளும் கொஞ்சம் கம்மியா எடுத்துப்போம். ஆனா 2 டைம்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்சல்யூட் பவர் உங்ககிட்ட இருக்கும், உங்களை சேலஞ்ச் பண்றது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, உட்கட்சி முரண்கள் அப்பதான் இன்னும் வெளில வரும், வெடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, ஐஐடி கேம்பஸ்குள்ள போனா அந்த வடகல தென்கல பிரச்சனை வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பிரச்சனை இங்க சொசைட்டில, தமிழ் சொசைட்டில இருக்காது. அது காரணம் என்னன்னா, அங்க அவங்க சேலஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்ல, அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஏரியா, அங்க அந்த அந்த முரண்கள் அங்க வெடிக்குது. ஆனா இங்க வரும்போது அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு, நீங்க திமுகவை டீல் பண்ணும், திகாவை டீல் பண்ணும். சோ இங்க அந்த வடகளையும் தென்களையும் இங்க சொசைட்டில ஜென்ரலா பெரிய பிரச்சனையே இல்ல, பிரச்சனையா இருக்க முடியாது. சோ இது வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். ஃபைன். நம்ம வந்து கடைசியா பேச போறது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாம் தமிழர். இப்போ ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு வந்தவங்க டிவிகே, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சாங்கன்னா அதுல ஒரு பெரிய பங்கு தாவேகாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக தோக்கிறதுக்கான பெரிய பங்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ சீமான், நாம் தமிழர் கட்சி, இல்ல தமிழ் தேசிய அரசியல், இந்த இந்த மூணுக்கும் உண்டான தேவை இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது? போஸ்ட் தி எலெக்ஷன் சீமான், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அரசியல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம், தோத்தாங்கன்னா என்டிகேவுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா பெருசா டோர் ஓபன் ஆகும். நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அதிமுக மேல கான்பிடன்ஸ் போயிடும். அப்ப அவங்க புது அரசியல் சக்திகளை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுல என்டிகே நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. பிஜேபியை விட டிவிகே விட என்டிகேவால அறுவடை பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது, அங்கிருந்து உருவான கட்சி. யாரும் பார்க்க போறதுலன்றீங்க. ஆமா, பிஜேபியோட தமிழ் மக்கள் அசோசியேட் ஆகிறத விட என்டிகேவோட இன்னும் பெட்டரா ஈஸியா அசோசியேட் ஆக முடியும். That's true. அதே மாதிரி டிவிகேவுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷனே இல்ல. இப்பயும் உங்களுக்கு சிக்கல் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அரசியல் ரீதியா எதுவும் பண்ண முடியல. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்ற அவங்களுக்கு ஒரே ஒரு அரசியலா இன்னைக்கு இருக்கு. அதுக்கு இப்ப உங்களோட ஒரே அரசியல் கேம்பெயின் தாங்க, பிரச்சாரத்தை தாண்டி உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்ப நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. சோ அப்ப
இங்க ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா என்டிகேவுக்கு ஃப்ரீயா டோர்ஸ் ஓபன் ஆகும். ஆனா இந்த எலெக்ஷன் டஃபா இருக்கும் என்டிகேவுக்கு. ஏன்னா போட்டி அதிகமா இருக்கு. எந்த விதத்துல எந்த மாதிரி விஷயங்கள்ல? ஏன்னா என்டிகே டார்கெட் பண்றது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்டிகே ஓட் போடுவான். சரி. சோ அப்படி இருக்கும்போது இப்ப அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ வாங்குறதுக்கு போட்டி அதிகமாகுது. ஷேர் வந்து நிறைய பேருக்கு போகுது. மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா புதுசா இப்ப டிவிக்கு புது பிளேயர் வந்திருக்காரு. இப்ப மீடியா கவரேஜ் அவருக்கு அதிகமா கிடைக்குது. சோஷியல் மீடியா எலெக்ஷன் வரும்போது ஓட்ஸ் கொஞ்சம் வாங்குவாங்க. 5-10% ஓட்னு வச்சுப்போமே, அது பெரிய நம்பர் தானே. அந்த இழப்ப இப்ப பிஜேபியும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்டிகேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்ல 8% வந்து தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைக்கலாம் கூடயும் வாங்கலாம். எனக்கு தெரியல, கூடயும் வாங்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன், விஜய் இல்லைன்னா இன்னும் கூட வாங்குவாங்க. விஜய் இருக்கும்போது வாங்குறதை விட விஜய் இல்லைன்னா இன்னும் கூட வாங்குவாங்க. கமல் இருக்கும்போது என்டிகே வாங்கினதை விட கமல் இல்லைன்னா இன்னும் கூட வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கமல் 2% ஏதோ கொஞ்சம் ஓட்ட உடைச்சிருப்பாருல. நான் என்டிகே ஓட்ஸ், ஏன்னா அது மாற்று அரசியல் எல்லாம் பேசுறாங்க. திமுக எதிர்ப்பு தான் பேசுறீங்க, மாற்று தான் பேசுறீங்க. அப்ப என்டிகே பாதிக்கப்படும். அதனால சோ நான் என்ன சொல்றேன், என்டிகேவுக்கு அதிக ஓட்டு கூட கிடைக்கலாம், 10க்கு மேல கூட கிடைக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் இல்லைன்னா இன்னும் அதிகமா வாங்க முடியும். அதான் என்னோட சிம்பிளான பாயிண்ட். ஓகே, நீங்க 10 கிட்ட கிடைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவா இருந்தாலும் அவர் ஏற்கனவே எடுத்திருக்க அந்த 8% தக்க வச்சுக்க முடியுமான்னு நிறைய பேர் சேலஞ்ச் பண்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியலங்க. இப்ப போன எலெக்ஷன்ல நான் என்டிகேவுக்கு 6% தான் வரும்னு நினைச்சேன். சரி. ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அவங்க 8% வாங்கினாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2016ல இருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் இதே கதைய. 1க்கு மேல வாங்க மாட்டாங்க, 4க்கு மேல வாங்க மாட்டாங்க, 6க்கு மேல வாங்க மாட்டாங்க, 8க்கு மேல வாங்க. அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நமக்கு தெரியல. ஆனா நான் இந்த ஓட்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கிற ஆள் கிடையாது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஓட்டு கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி, என்டிகே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சாலிடா களத்துல நின்னாங்கன்னா வந்துருவாங்க. அவங்களுக்கு ஃபீல்டு ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாமா? ஏன்னா என்கிட்ட என்டிகே கேடர் ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல. அவர் ரொம்ப மனசார அவங்ககிட்ட சொன்னார், திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? உங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிகமா அவமானப்பட்டதே இந்த ஆட்சியில தான். எப்படி இந்த கட்சி ஜெயிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. திமுக இன்னொரு வாட்டி ஜெயிச்சா மக்களோட மனசுல திமுகவோட வெறுப்பு ரொம்ப அதிகமாகி திமுகக்கு ஆல்டர்னேட்டிவா நாம் தமிழர் கட்சியின் அரசியல் முதன்மைப்பட்டு நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு பெருசா உருவாகும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? கரெக்ட் தான். அது பேசிக்கான லாஜிக் தான். இப்ப திமுக 2 டைம்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆகுதுன்னா கன்சாலிடேட் ஆகாம உடையுது. என்டிகே உடைக்கிறாங்க, ஏடிஎம்கே உடைக்கிறாங்க, டிவிகே உடைக்கிறாங்க. சோ அதனால டிஎம்கே பவருக்கு வராங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் வேற வழி இல்லாம பவருக்கு வராங்க. அதையே தூக்கிட்டு இன்னொரு 5 இயர்ஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கும், வெறுப்பு அதிகமா இருக்கும். ஆனா இதை கவுண்டர் பண்றதுக்கு வேற ஆள் இருக்க மாட்டாங்க களத்துல. ஏடிஎம்கே இருக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏடிஎம்கே இருக்கும் பேச்சுக்கு, அவ்வளவுதான். பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் போவீங்க? ஒரே டோர் தான் உங்களுக்கு அப்ப. ஆனா அதுல சேலஞ்ச் என்னன்னா, 2 டைம்ஸ் டிஎம்கே ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஆவாங்க. அப்ப அவங்களை டீல் பண்றதும் கஷ்டம். சோ களத்துல தம் கட்டி நிக்கணும், நின்று அரசியல் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி 2வது முறை ஆட்சிக்கு வந்தா அவங்களோட ஆட்டிடியூடும் டீல் திங்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவாங்க. சரி, 2 ஸ்டார், இதுக்கு லாஸ்ட் क्वेश्चन. 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? இந்த வாட்டி சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? விஜய் முதல்ல நிப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. அவரு வந்து கண்டிப்பா நிப்பாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு நிக்காம போனார்னா மக்கள் மத்தியில அது கான்பிடன்ஸ் கொடுக்காது. சரி, பயந்துட்டாங்கன்ற மாதிரி தான் தோணும். நீங்க தைரியமா ஃபர்ஸ்ட் நிக்கணும், ஃப்ரண்ட்ல வந்து நிக்கணும். நீங்க எடுத்தோட என்ன சொல்லிருக்கணும்? நிப்பாரு இல்ல நிக்க மாட்டாருன்னு சொல்லிருக்கணும். அவர் வந்து நிக்காம போனார்னா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல இப்ப என்னன்னா, இப்ப விஜய் நிப்பாரா நிக்க மாட்டாரா, ஓட்டு வாங்குவாரா வாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, அவர் எங்க நிப்பாருன்னு கூட நமக்கு தெரியாது. கண்டிப்பா வீல ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு தொழில் தான் நிப்பாராம். ஏதோ ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க, தெரியல, பாக்கலாம். அப்படிலாம் பண்ணா அது இன்னும் அவ்வளவுதான். இவங்களுக்கு அரசியலை பத்தின ஒரு புரிதலுமே நினைச்சுக்க வேண்டியதான். ரைட், எல்லாம் பார்த்து விழுந்தா அப்படியே வீக்குள்ள என்ன சொல்றது, இந்த குழியில விழுறதுதான், தேவையில்லாத வேலைதான் அதெல்லாம். அந்த போலீஸ் வந்து புஷியானந்த் கையில இருந்து மைக்க புடுங்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஜய் கையில இருந்து உங்களுக்கு அரசியல் எல்லாம் வேணாம், திருப்பி சினிமாக்கே போங்க. இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தயவு செய்து போயிடாதீங்கன்னா நம்ம சொல்றோம். அவர் நிப்பாரா? சிம்பிளா என்னன்னா, விஜய் நிக்கலன்னா தொண்டர்களுக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்காது, மக்களுக்கும் கான்பிடன்ஸ் வராது, ஓட்டர்ஸ்க்கும் கான்பிடன்ஸ் வராது. சோ விஜய் இப்ப பிரசாந்த் கிஷோர் தானே பண்ணாரு, நிக்கல, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல, கேட்டா நான் வந்து அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு கதை சொன்னாரு. அப்படி நீங்க பண்ணாலே ரைட்டரா பச்சை சட்டை தப்பிக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்க மக்கள். அது இருக்கக்கூடாது.
கான்பிடண்டா தோல்வி வந்தாலும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன், நிப்பேன் அப்படின்ற இடத்துல இருக்கணும். ஏங்க அவர் தான் ரொம்ப ஃபேமஸான வேட்பாளரா இருப்பாரு. கேம்பெயினே பண்ண தேவையில்ல. சும்மா உலா வந்தா போதும். ஈஸியா எந்த தொகுதியிலனாலும் ஜெயிச்சிருவாருன்ற பார்வை மாறி, இன்னைக்கு வந்து நிக்கலனா ஆமா. அப்படிங்கிற மாரி வந்திருக்கே. இவ்ளோ இல்ல நிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன் ஓகே. நான் சொல்றேன்னா, விஜய் எப்படிப்பட்டவர்னா ஒரு சூப்பர் ஸ்டார். ம். சூப்பர் ஸ்டார்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒரு இமேஜ் தான். இமேஜ். பிம்பம் தான் அது. ஒரு பெரிய நடிகர்னா ஒரு பிம்பம் தான். இப்ப இலான் மஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இமேஜ் கிடையாது. அவர் ஹி ஹஸ் பில்ட் அன் எம்பயர். எம்பயர். இலான் மஸ்க் இஸ் ஈக்குவல் டு பணம், யா. இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. ஆனா நடிகர்னா அப்படி இல்ல, வெறும் இமேஜ் மட்டும் தான். மைக்கேல் ஜாக்சன்ற பிராண்டுக்கு தான் $1 பில்லியன். இதுவும் அதே இந்த இமேஜ் தான். ம். இந்த இமேஜ் அங்க போய் அடி வாங்க முடியாது. ஏதோ ஒரு தொகுதியில போய் தோக்க முடியாது. தோத்துட்டா அது வந்து ஒரு தோத்துட்டா ஒரு லைஃப் இமேஜுக்கு லாங் டேமேஜ் ஆகும். இமேஜுக்கு டேமேஜ் ஆகும். அவரை தோக்கடிக்கிறதுக்கான வேலையும் முழுசா வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் செய்வாங்க இல்லையா? செய்யலாம். அது அவர் இமேஜுக்கு நல்லது இல்ல. சோ அதனால அவர் ரிவர்ஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கண்டஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தில்லான ஆளா இருந்தா கேப்டன் மாதிரி பாத்துக்கலாம், ஒரு கை என்னாலும் பாத்துக்கலாம், இறங்கலாம். ஆனா அப்படி இறங்குனாதான் உங்க தொண்டர்களுக்கும் ஓட்டர்ஸுக்கும் நம்பிக்கை வரும். கேப்டன் ஆனா ஜெயிச்சிட்டாரே முதல் வாட்டி. அவன் முதல்வாட்டி ஜெயிச்சாரு. சரி, விஜய் வந்து நிக்கிறாரான்னு முதல்ல பாக்குறோம், அப்புறம் நிக்கிற வந்து ஜெயிக்கிறான்னு பாக்குறோம். சில இடங்கள்ல நீங்க தான் கரெக்டா ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஒரு தொகுதியை கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி நின்னீங்கன்னா ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மேபி ஜெயிக்கலாம். ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஜெயிக்கணும்னா ஒரு 40% 30% ஓட்ஸ் வேணும். ம். ஒரு தொகுதியில இவங்களால அவ்வளவு ஓட்ஸ் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப டிடிவி தினகரன் கோவில்பட்டியில 30% ஓட் வாங்கினார். ஓகே, பெரிய விஷயம். ஆமா. ஆனா அதுக்கு அவர் கம்யூனிட்டி பேக்கப் இருந்தது. சரி. அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் அவரால வாங்க முடிஞ்சது. இப்ப விஜய்க்கு அந்த மாதிரியான அட்வான்டேஜ் கிடையாது. ரசிகர்கள் தான். சோ ரசிகர்கள் 30% கன்சால்டேட் ஆவாங்களா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சரி, நான் கேட்ட ஒரு தெளிவோட இப்ப குழப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு விஜய் பத்தி. இவர் வந்து ஸ்டார் கண்டஸ்டன்ட் சொல்ல மாட்டேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 ஆண்டுகளா வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கும் மீடியாக்கு வந்து தீனி போட்டுட்டு இருக்கிறவரு. அது மட்டும் இல்ல எல்லா மேடைகள்லயும் ஏறி பேசுவாரு. நம்ம இன்னைக்கு பேசுற அன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா RSS செட்டப் பண்ண ஒரு பாரதியார் குறித்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த மேடையிலும் போய் ஏறி வந்து பேசிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏன் சீமான் இவ்வளவு நாள் சட்டமன்றத்துக்குள்ள போல, ஏன் சீமானால சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துட்டே இருக்கு. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, சீமானுங்க போயிட்டா தமிழ் தேசிய கருத்தியல் வந்து அங்க சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும்ல, அப்படியே அதுவே ஒரு பாதி ஜெயிச்சா மாதிரி தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறப்போ, சீமான் இந்த முறை ஜெயித்து சட்டமன்றத்துக்குள் செல்வாரா? அதான் நான் விஜய்க்கு சொன்ன அதே விஷயம் தான். திருப்பியும் குழப்புவோம். ஜெயிக்கணும்னா இறுதியில் தெளிவுதான் வரணும், குழப்பிட்டு போலாமா? தெளிவு வந்து எலெக்ஷன் அப்பதான் வரும். ஆனா ஜோஷியக்காரன் எனக்கு என்ன தெரியும், குழம்புன எலெக்ஷன் தான் அது. சரி, அதனாலதான் என்னன்னா இப்ப சீமானுக்கு இருக்கக்கூடிய சிக்கலுமே என்டிகேக்குன்னு சொல்லலாம். நீங்க 30% ஓட்ஸ் வாங்கினாதான் ஒரு தொகுதியில ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு 30-40% வாங்கினாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். சரி, என்டிகே 8% ஓவராலா வாங்குறாங்க. இப்ப சில தொகுதியில உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு 40% ஓட்ஸ் நம்மளால வாங்க முடியுதுன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அசம்பிளிக்கு போயிடலாம். காரைக்குடியிலே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சொந்த ஊர் நிக்கிறாரு, ஓரளவுக்கு சமூகம், இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் அப்படின்றவங்க, இன்னொரு வேற ஏதோ ஒரு பாசத்துல கூட வந்து போடலாம் அப்படிங்கிற பட்சத்துல சீமான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு தொகுதியில போய் நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு என்னன்னா என்டிகே நினைச்சாங்கன்னா ஒரு 10 தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுவா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுல கட்சியை ஓவராலா ஈவனா க்ரோ பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலெக்ஷன் வருதுன்னா சீமான் அவர் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார், எல்லாரோட தொகுதியும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. எல்லாரும் நிறைய ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஒர்க்கும் பண்ணுவார். சோ கட்சியை ஈவனா க்ரோ பண்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 10 தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்ப்போன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனா என்னோட பார்வை என்னன்னா அவங்க ஃபோக்கஸ்டா ஒரு 5-10 தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரென்த் இறங்கினாங்கன்னா 100% அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்ப ஈரோடு பை எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நிறைய கேடஸ் அவங்களால இறங்க முடியுது. ஏன்னா பை எலெக்ஷன் வரும்போது ஒரு தொகுதி தானே, எல்லாரும் வாங்க, எல்லா பகுதியில இருந்தும் ஆட்களை இறக்க முடியுது அவங்களால. அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு முடியுது. அந்த மாதிரி ஒரு 10 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி இப்ப ஈரோடு வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது என்டிகேவுக்கு. இப்ப என்டிகேவுக்கு சில இடங்கள்ல ஆர்கானிக்கா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் அதை ஒர்க் பண்ணி அங்க கள பணி எல்லாம் பண்ணா மேபி அவங்க ஜெயிக்கலாம். பட் அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் பார்த்த அளவுல ஈவனா கட்சியை க்ரோ பண்ணுன்றது அவங்களோட பார்வையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஒவ்வொரு கட்சியும் நாங்க ஜெயிச்சு வரக்கூடிய தேர்தலே வந்து ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா கூட ரியாலிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது கோச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, 2 ஆப்ஷன் தான், திமுக இல்ல அதிமுக இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அப்படிதான். யார் ஜெயிப்பாங்க? எனக்கு என்னமோ இப்போதைக்கு பார்க்கும்போது திமுகன்னு தோணுது. ஏதாவது நிறுவனத்து கூட அமைப்பு கூட வந்து தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்களே நினைச்சுக்க போறாங்க. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எல்லார்கிட்டயும் பேசுறப்போ மீடியால இருக்கவங்க
இல்ல முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள், ஒரு ஐடி எம்ப்ளாயி, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கேட்டா கூட இல்லங்க இப்படியே போனா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அததான் நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. இப்ப நான் சொல்றேன் நார்மல் சிச்சுவேஷன்ல அதிமுக திமுகவை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க நார்மல் கண்டிஷன்ஸ்ல. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சூழல் மாறிடுச்சு. ஒரு சைடுல விஜய் உள்ள வந்து ஓட்ட பிரிக்கிறாரு, இன்னொரு சைடுல என்டிகே 8% ஓட் ஆயிட்டாங்க. அப்புறம் பாஜகன்றது ஒரு பெரிய லைபிலிட்டி, மைனாரிட்டி ஓட்ஸ் போயிருச்சு. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதால நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்றேன். இப்ப டிவிகே மட்டும் களத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டா அதிமுக தான் கண்ணை மூடிட்டு ஏடிஎம்கே நான் சொல்லிடுவேன். அது பாஜக கூட இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். 21ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்களே, ஜஸ்ட் மிஸ் தான். ஆமா 21ல நெருங்கிட்டாங்களே, டபுள் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 21ல அடிச்சாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல என்னன்னா விஜய் உள்ள வரார், அவர் வந்து ஒரு 5-10% ஓட்டை உடைப்பார். அது போக என்டிகே ஒரு 8ன்னு கூட வச்சுப்போமே, அது பெரிய நம்பர் தானே. 10 ஆச்சுன்னா இன்னும் பெரிய நம்பர். அது எல்லாமே ஆமா ஆமா. சோ அதனால இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவாவும் பார்க்கலாம் அதை. சரி, ஓகே. நல்லா செஸ் விளையாடிட்டு இருக்கும் போது என் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல, இந்த 3வது விளையாடுற அந்த குழந்தைக்கு தெரியாது 2 பேர் தான் செஸ் விளையாடணும், கலைச்சு விட்டு ஓடி போயிடும். அப்படிதான் இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிஃபைடா உங்களோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ஸ்லாம் இங்க வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ.